Hello everyone. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்துட்டு நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நான் மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்க போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு பழுத்த அல்ஃபோன்சா மாம்பழம் யூஸ் பண்றேன். நீங்க எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாத்தீங்க அப்படினா அல்ஃபோன்சா மாம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழத்தை வந்து ஈஸியா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க வந்து நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த சதை வந்து கம்மியா வருங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்குன்னு. நைஃப் யூஸ் பண்ணா அந்த சதையும் சேர்ந்து கட் ஆகும். அதனால வந்துட்டு நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணாம அந்த பீலர் யூஸ் பண்ணிட்டேன். நல்ல சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு தனியா வச்சுக்கலாம். இன்னொரு பவுல்ல ஃப்ரெஷ் க்ரீம் நான் யூஸ் பண்றேன். 300 ml கிட்ட யூஸ் பண்றேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பீட்டர் இல்ல அப்படினா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து இது பீட் பண்ணீங்க அப்படினா நல்ல வால்யூம் வரும். இதே நம்ம மிக்ஸில போட்டோம் அப்படினா கொஞ்சம் கம்மியா தான் ஒரு மிக்ஸிலயோ பிளெண்டர்லயோ போட்டு அடிச்சோம்னா அதனால தான் வந்து நான் விஸ்கி இது யூஸ் பண்றேன் பீட்டர் விஸ்கி யூஸ் பண்ணல. நீங்க விஸ்கும் பண்ணலாம் இல்ல அப்படினா பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் குவாண்டிட்டி வந்து கம்மியா வரும். அவ்வளவுதான். இது பாருங்க கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஒரு 1/4 கப் கிட்ட யூஸ் பண்றேன். ஏன்னா அந்த மாம்பழம் ஆல்ரெடி நல்ல டேஸ்டா இருந்தது. நல்ல இனிப்பா இருந்தது. அதனால இல்ல அப்படினா உங்களுக்கு வேணும் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமா வேணும் ஸ்வீட்னஸ் அப்படினா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/3 கப் இல்ல ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டையும் blend பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட. இது நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் இது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜாலிக்காக கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல நல்ல கலர்ஃபுல்லா இருந்தா தான் சாப்பிட எல்லாருக்கும் அப்படி தான இருக்கும். சோ அதனால கொஞ்சமா வந்து மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்றேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு பிஸ்தா and பாதாம் ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ண போறேன். நீங்க வந்து 1 டேபிள்ஸ்பூன் இல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். பட் எனக்கு ஒன்னு வந்து போதும்னு தோணுச்சு. சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால நான் கம்மி பண்ணிட்டேன். வேணும் உங்களுக்கு குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்க கொடுக்கலாம் தாராளமா நல்லா இருக்கும். யூசுவலா வந்துட்டு இதுல கொஞ்சம் வந்து கார்டமன் பவுடர் போடணும். பட் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இது செஞ்சுட்டு சாப்பிடணும் இல்லையா வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதனால நீங்க வேணும்னா கொஞ்சமா கார்டமன் பவுடர் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு எனக்கு அவைலபிளா இருந்தது. அதனால நான் இது யூஸ் பண்றேன். நீங்க இதுல தான் பண்ணணும்னு இல்ல நார்மல் கப்ல கூட பண்ணலாம். டீ டம்ளர் பேப்பர் கப் எந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கப்லாம் இருக்குல்ல இப்போ பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் அவைலபிள் இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல. பட் இருந்ததுன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த மோல்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். சும்மா ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2ல செஞ்சு காமிக்கிறேன். இந்த மோல்டு ப்ளஸ் வந்து குல்ஃபிக்குனே ஒரு மோல்டு இருக்கும் இல்லையா நம்மளாம் சின்ன வயசில் சாப்பிடும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் கொண்டு வருவாங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா சின்ன சின்ன மோல்டு அந்த மாதிரி ஒரு மோல்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு செட்டு ஆன்லைனில் வாங்கினேன். ஒரு 12 பீசஸ் இருந்தது. அதுலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா செட்டில் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இது நல்லா செட் ஆகட்டும். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓவர் நைட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம குல்ஃபி வீடியோ போட்டிருப்போம். அது நல்லா பாலை காய்ச்சி அது வந்துட்டு வேற மாதிரி செஞ்சுருப்போம். அது வந்து டிப்பிக்கல் குல்ஃபி. பட் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மோல்டு தான் சொன்னேன். இதுவும் சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக குல்ஃபி மாதிரியே இருக்கும். அந்த மோல்டை விட இது நல்லா இருக்கும். பட் அது வைக்கிறக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதில் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் அதே மாதிரி இதுலேயும் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுட்டு இதையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெளியில் வச்சுருந்தேன். வச்சுட்டு எடுத்தேன். தண்ணியிலலாம் டிப் பண்ணல. வேணும்னா நீங்கள் உடனே எடுக்கணும் அப்படின்னா தண்ணியில் காமிச்சிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட அதை விட டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மோல்டில் எடுக்கிறது ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி சுற்றுனீங்கன்னா போதும். அழகாக வெளியில் வந்துடும். இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க பாருங்கள் புகை வருது. அந்தளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. சாப்பிட்டோம்னா அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு சம்மர் ட்ரீட் தான். அதுவும் நம்மளுக்கு மேங்கோ இப்போ நல்லா அவைலபிள் இருக்கும். அதனால் இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சீசனில் கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த சம்மருக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ் பாய். தேங்க்யூ.